ஒரு தடவையா மோடி வந்து இங்க நாம் கஷ்டப்பட்ட போது எட்டி பார்த்திருக்காரா? ஒரு முறை வரல. ஆனா இப்ப தமிழ்நாட்டையே சுத்தி சுத்தி வராரு. அடுத்த வாரம் கூட வராராம், 4 நாள். ஏன்னா ஓட்டுக்கு தான். அவருக்கு நீங்க எல்லாம் யாரும் ஓட்டு போட மாட்டீங்கன்னு தெரியல. யாரோ சொல்லிட்டாங்க நீங்க வந்தீங்கன்னா ஓட்டு நிறைய வாங்கிடலான்னு. ஆனா ஓட்டு ஒண்ணு கூட விழாது. தமிழ் மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள் என்பது அவர்களுக்கு தெரியவில்லை. இங்க ஒரு கவர்னரை வேற கொண்டு வந்து விட்டுருக்காங்க இல்லையா? அவரு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுவாரு. நமக்காக தமிழ்நாடுன்னு பேர் வைக்கணும்னு இந்த மாவட்டத்தை சேர்ந்த சுந்தரலிங்கனார் போராடி 75 நாள் உண்ணாவிரதம் இருந்து திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்த உடனே அந்த போராட்டத்தை மதித்து தமிழ்நாடு என்று இந்த மண்ணுக்கு பேர் சூட்டப்படுகிறது. எங்கிருந்து வந்தாருன்னு கூட தெரியாது. எங்கிருந்தோ வந்து ஏதோ பழைய ஆபீசர் அவரு. இந்த ஆபீசருங்களெல்லாம் கொண்டு வந்து இங்க போட்டு பிஜேபி ஏதோ ஆட்சியை பிடிச்சிடலான்னு நினைக்கிறாங்க. ஆனா அவங்க முன்னாடி இருந்த இடத்துல என்னென்ன பண்ணிருக்காங்கன்னு நமக்கு தெரியும். இங்க அண்ணாமலைன்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் இப்ப வந்து என் மக்கள் என் மண் என் மக்கள்லாம் சொல்றாரு. ஆனா அங்க கர்நாடகால இருந்தப்ப என்ன சொன்னாரு? நான் தமிழன் இல்லை, நான் கன்னடக்காரன். கடைசி வரை, கடைசி மூச்சிருக்கும் வரை என்னை கன்னடிகா என்றுதான் நீங்கள் அழைக்க வேண்டும். அப்புறம் ஏன் இங்க வந்து கோயம்புத்தூர்ல தேர்தலில் நிக்கிறாருன்னு தெரியல. அங்க பெங்களூரு மைசூரு எங்கேயாவது நிக்கலாம் இல்லையா? காணா போயிட்டாரா? தேர்தலுக்கு அப்புறம் நிறைய காணா போயிருவாங்க. இப்படி அந்த ரவி என்ற நம்முடைய ஆளுநர் வந்து நாம் போராடி பெற்ற தமிழ்நாடு என்ற நம் பெயரை நீ ஏன் தமிழ்நாடுன்னு சொல்ற, தமிழகம்னு சொல்லுங்கிறாரு. நீங்க யாருங்க இங்க வந்து எங்களுக்கு தமிழ்நாட்டை எப்படி தமிழகம்னு கூப்பிடுறதா தமிழ்நாடுன்னு கூப்பிடுறதா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு இந்த மண்ணிலே என்ன உரிமை இருக்கிறது? இப்ப திடீர்னு இத்தனை வருஷமா நம்மளெல்லாம் போட்டு ஹிந்தி படி ஹிந்தி படி ஹிந்தி படின்னு வாங்க. மாணிக் தாகூர் அவர்களுக்கு ஒரு அளவுக்கு புரியும், எனக்கு தெரியாது. நான் எழுந்து கேள்வி கேட்டேன்னா பாராளுமன்றத்தில் ஹிந்தியில பதில் சொல்லுவாங்க. லெட்டர் எழுதுனா ஹிந்தியில பதில் வரும். நான் யாரை தேடிட்டு போய் அது என்ன பதில் வந்திருக்கு அமைச்சர்ன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறது என்ன நியாயம்? நான் மக்கள் பிரச்சனையை தான் எழுதுறேன். எனக்கு புரியாத மொழியில பதில் அனுப்புவது என்றால் அது ஹிந்தி திணிப்பு இல்லையா? அது என்ன? தொடர்ந்து உங்களுடைய மொழியை கொண்டு வந்து இதுதான் இந்த நாட்டினுடைய பற்று, இதுதான் இந்த நாட்டுடைய மொழி என்று திணித்து கொண்டிருந்தீர்கள். இப்ப தேர்தல் வந்த உடனே பிரதமருக்கு தமிழ் மேல பற்று வந்துருச்சு.